إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون وقال رسول الله صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அனைத்து புகழும் உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கும் வல்ல நாயன் அல்லாஹு தாலாவுக்கே உரியன. சலாத்தும் சலாமும் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபீன்கள் மற்றும் கியாமத் நாள் வரைக்கும் அவர்களை பின்பற்றி நடக்கக்கூடிய முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதிலும் உண்டாவதாக. புனித ஜும்மா கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமியம் நம்மிடம் எவற்றை எல்லாம் செய்யுமாறு எதிர்பார்க்கிறதோ, எந்தெந்த நல்ல விடயங்களை எல்லாம் நாங்கள் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறதோ அவற்றை இயன்றளவு எடுத்து நடக்குமாறும், எவைகளை விட்டும் எம்மை தடுத்திருக்கிறதோ, தடை செய்திருக்கிறதோ, நெருங்க வேண்டாம் என்று பணித்திருக்கிறதோ அவைகளை விட்டு முற்றுமுழுதாக தவிந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் நசியத் செய்து கொள்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் எல்லோரும் தற்பொழுது புனிதமான அந்த அமல்களுடைய சீசனாகிய அந்த ரமலானை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த ரமலான் நம்மை மிகவும் நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது. பெரும்பாலும் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாங்கள் நோன்பு நோற்றவர்களாக இந்த இடத்திலே வந்து அமர்ந்திருப்போம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலான் மாதத்திலே நம்மீது நோன்பை விதியாக்கிய நோக்கத்தை பற்றி கூறுகின்ற நேரத்திலே அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் பயபக்தியுடையவர்களாக ஆக வேண்டும், பயபக்தியுடையவர்களாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களுக்கு நான் நோன்பை விதியாக்கியுள்ளேன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறியிருக்கின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, அவ்வாறு என்று சொன்னால் இந்த ரமலான் வந்ததும் நாங்கள் ஏனைய காலங்களிலே இருந்தது போன்று இருக்காமல், ஏனைய காலங்களை கழித்தது போன்று வாழாமல், ரமலானிலே நாங்கள் அந்த காலத்தை நாங்கள் சற்று கவனம் செலுத்த வேண்டும். அந்த ரமலானிலே நம்முடைய செயல்களை பக்குவப்படுத்த வேண்டும், நம்முடைய நடவடிக்கைகளை நாங்கள் திட்டமிட வேண்டும். வளமை போன்று ஏனைய நாட்களை போன்று நாங்கள் இந்த ரமலானை கழித்துவிடக்கூடாது. ஏனைய காலங்களிலே ஏனைய மாதங்களிலே நம்முடைய நேரங்களை கழிப்பது போன்று பிரயோசனமற்ற விடயங்களிலே இந்த ரமலானுடைய காலத்தை நாங்கள் கழித்துவிடக்கூடாது. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்று நாங்கள் பார்க்கின்றோம் ரமலான் வருகின்ற நேரத்திலே பலர் அதை பலவிதமாக அதை நோக்குகின்றார்கள். சிலர் எவ்வாறு நோக்குகின்றார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய வியாபார சீசனாக எடுத்துக்கொள்கின்றார்கள். ரமலான் வந்தால்தான் அவர்களுக்கு சீசனாக அவர்கள் நிறைய சம்பாதிக்க முடியும். பல வகையான உணவுப் பொருட்களின் மூலமாக அல்லது ஆடைகள் விற்பனை செய்வதன் மூலமாக இது போன்று பல சிந்தனைகளை அவர்கள் பல வியாபாரத்தை நோக்குகின்றார்கள். இது அவர்களுடைய சீசனாக
சீசனாக இருக்கின்றது. அதே போன்று இன்னும் சிலர் என்ன செய்கின்றார்கள், பாடசாலைகள் எல்லாம் விடுமுறை கிடைக்கிறது, தொழில் இடங்களிலே பல மணித்தியாலங்கள் வேலை குறைகிறது, அந்த நேரங்களை நாங்கள் விளையாட்டுக்காக எடுத்துக்கொள்வோம். இரவிலே நாங்கள் விழித்திருக்கின்றோம், எனவே அந்த நேரங்களை இரவு நேரங்களை விளையாட்டுகளுக்காக பயன்படுத்துவோம். என்னென்ன விளையாட்டுக்களை எவ்வாறு விளையாடுவது என்று திட்டமிடுகின்றார்கள். அவர்கள் இதை விளையாட்டுக்குரிய சீசனாக எடுத்துக்கொள்கின்றார்கள். இன்னும் சிலர் எவ்வாறு எடுத்துக்கொள்கிறார்கள், இதை ஒரு தூங்குவதற்குரிய மாதமாக எடுத்துக்கொள்கின்றார்கள். சுபஹ் தொழுதன் பிறகு நிறைய நேரம் இருக்கிறது, கடைகளுக்கு செல்வதாக இருந்தாலும் தாமதமாகத்தான் கடையை திறப்பார்கள். அதே நன்றாக தூங்கலாம் என்று தூங்குவதற்குரிய சீசனாக எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் அன்பார்ந்த சகோதரர்களே, உண்மையிலே இதை எதனுடைய சீசனாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும்? அமல்களுக்குரிய சீசனாகத்தான் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அமல்களுக்குரிய சீசனாக எடுத்துக்கொண்டவர்கள் தான் தக்வா உடையவர்களாக மாறிவிடுவார்கள். அமல்களுடைய சீசனாக எடுத்துக்கொண்டவர்கள் தான் வெற்றி பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, மதீனாவிலே இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் ரமலான் மாதம் அல்லாத காலங்களிலே பள்ளியிலே மக்களுக்கு மார்க்கத்தை போதிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் ரமலான் மாதம் வந்ததும் அவர்கள் அந்த மார்க்கத்தை படிப்பிப்பதை நிப்பாட்டி விடுவார்கள். அனைவரும் குர்ஆனோடு தொடர்பு கொள்ள வேண்டும், குர்ஆன் ஓத வேண்டும் என்பதற்காக வேண்டி. அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த இமாம்கள், அந்த அறிஞர்கள் அந்த அளவுக்கு அந்த ரமலான் மாதத்தை மார்க்கம் சொல்லிக் கொடுப்பதை கூட நிப்பாட்டி குர்ஆனுக்குரிய நேரமாக காலமாக அதை மாற்றுகின்றார்கள் என்று சொன்னால் நாங்கள் எந்தளவு இந்த ரமலானுடைய நேரத்தையும் காலத்தையும் நல்ல முறையிலே பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, வருடத்திலே 365 நாட்களிலே வெறுமனே 29 அல்லது 30 நாட்கள் தான் இந்த ரமலான் நமக்கு கிடைக்க போகிறது. நாங்கள் மற்ற 335 நாட்களை நாங்கள் வீணாக கழிக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஒரு மாதத்தையாவது வணக்கங்களுக்காக வேண்டி, வணக்க வழிபாடுகளுக்கென்றே அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த ரமலான் மாதத்தை மாத்திரமாவது நாங்கள் வணக்கங்களுக்காக செலவிட வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலும் தான் ரமலான் அல்லாத காலங்களிலும் கியாமுல் லைல் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் ரமலானுக்கு ஸ்பெஷலாக நேரம் ஒதுக்கி அதுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் ரமலான் காலத்திலே நம்முடைய கியாமுல் லைல் இரவு தொழுகைகளுடைய விடயத்திலேயும் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அப்பொழுதுதான் இறையச்சம் உடையவர்களாக நாங்கள் மாற முடியும். அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் அல்லாவது இந்த ரமலானுடைய நேரத்தை பொறுத்தோம் என்று ரமலானுடைய நேரத்தை பொறுத்தவரையிலே நமக்கு நிறையவே ஓய்வு கிடைக்கக்கூடிய நேரமாக காலமாக இருக்கிறது. கடைகளிலே வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், அல்லது பாடசாலைகளிலே படிப்பிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், மாணவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அதிக ஓய்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. அதே போன்று வேலை செய்யக்கூடியவர்களுடைய வேலை பளுக்களும் குறையக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. ஆனால் நாங்கள் அதை பொதுபோக்காக அதை உரிய முறையிலே பயன்படுத்தாமல் இருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிமதானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய 2 அருள்கள் காணப்படுகின்றன. ஆனால் அந்த அருள்களை மக்கள் பொதுபோக்காக இருக்கிறார்கள், அதை உரிய முறையில் பயன்படுத்தாமல் இருக்கின்றார்கள். ஆனால் அந்த 2 நியமத்தும் எப்படிப்பட்டது தெரியுமா? அதற்காக வேண்டி மனிதர்கள் நிறையவே கஷ்டப்படுகின்றார்கள், நிறையவே ஓய்வு கிடைக்க வேண்டும், ஓய்வாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள். அதே போன்று ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த 2 நியமத்தும் ஓய்வு நேரமும் அதே போன்று ஆரோக்கியமும் என்று சொன்னார்கள். நாங்கள் சிலரை பார்க்கின்றோம், அவர்களுக்கு ஆரோக்கியம் இருக்கும், ஆனால் ஓய்வு இருக்காது. ஆரோக்கியமாக இருப்பார்கள், அந்த ஆரோக்கியமான காலத்திலே அவர்களுக்கு ஓய்வில்லாமல் வேலை செய்து கொண்டிருப்பார்கள், சம்பாதித்துக் கொண்டிருப்பார்கள், அல்லது சுற்றி கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு ஆரோக்கியம் இருக்கும், ஓய்வு இருக்காது. இன்னும் சிலரை பார்த்தால் அவர்கள் ஓய்வு இருக்கும், தாராளமாக ஓய்வோடு இருப்பார்கள், ஆனால் அமல்களை செய்ய முடியாது, ஆரோக்கியம் இல்லாதவர்களாக இருப்பார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த 2ம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் மிகப்பெரிய பாக்கியவான்கள், அவர்கள் மிகப்பெரிய பாக்கியவான்கள். அவர்களுக்கு அல்லாஹ்
சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கின்றான். அவர்களை சோதிப்பதற்காக வேண்டி இவர்கள் அல்லாஹ்வை வணங்குவதிலே நல்லமல்களை செய்வதிலே கழிக்கின்றார்களா அல்லது வீணாக இந்த நேரங்களை ஓய்வையும் ஆரோக்கியத்தையும் கழிக்கின்றார்களா என்று பார்ப்பதற்காக வேண்டி அல்லாஹ் அந்த ஓய்வையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்திருக்கின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, நாங்கள் இந்த 2 நியமத்துக்களையும் திட்டமிட்டு நாங்கள் அதிலே நல்ல அமல்களை அதிகமாக செய்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ரமலான் மாதத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் அடிக்கடி கேள்விப்படுகின்றோம். ஒவ்வொரு வருட ரமலான் நெருங்கின நேரத்திலேயும் நாங்கள் சொல்லக்கூடிய விடயம்தான், சென்ற ரமலானிலே இருந்த பலர் இந்த ரமலானிலே இல்லை, நாங்கள் அடுத்த ரமலானிலே இருப்போமா என்று சந்தேகம் என்று நாங்கள் பலர் பேசுவார்கள். ஆனால் அதிலிருந்து படிப்பினை நாங்கள் பெறுகின்றோமா என்று சிந்திக்க வேண்டும். எவ்வாறு நாங்கள் வீதி விபத்துக்களிலிருந்து படிப்பினை பெறாமல் வாகனங்களை வேகமாக ஓட்டுகின்றோமோ அதே போன்றுதான் இந்த ரமலான் வருகிற நேரத்திலே ஒவ்வொரு வருடம் நாங்கள் கூறுகின்றோம், அடுத்த ரமலானிலே நான் இருப்பேனா, இது என்னுடைய கடைசி ரமலானோ தெரியாது என்று. ஆனால் அந்த கடைசி ரமலானாக நினைத்தாலும் இதை நாங்கள் வீணடித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ரமலானுடைய நேரம் மிகவும் பெருமதியானது. அடுத்த வருடம் உண்மையிலே யார் இருப்பார்கள் என்று யாருக்குமே தெரியாது. எப்படி ஒருவருக்கு மரணம் வந்து சேரும் என்று யாருக்குமே சொல்ல முடியாது. மிகவும் ஆரோக்கியமாக இருந்தவர்கள் பல விபத்துக்களால் இறந்து போகின்றதை நாங்கள் கேள்விப்படுகின்றோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, வரக்கூடிய ரமலானை நாங்கள் இப்பொழுதே திட்டமிட வேண்டும். இந்த ரமலானிலே நான் சென்ற வருடங்களை போன்று வீணாக்காமல் இந்த ரமலானை நல்ல முறையிலே பயன்படுத்துவேன், இத்தனை குர்ஆன்களை ஓத வேண்டும் என்று திட்டங்களை நாங்கள் போட்டுக்கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பொதுவாக நேரம் என்பது மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுகின்றது. நேரம் எந்தளவு முக்கியம் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே பல இடங்களிலே சத்தியமிட்டு கூறுகின்றான். பல வஸ்துக்களின் மீது அல்லாஹ் சத்தியமிடுகின்றான். அல்லாஹ் ஒன்றின் மீது சத்தியம் பண்ணினான் என்று சொன்னால் அது எந்தளவு முக்கியம் என்பதை அது காட்டுகின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த காலத்தோடு சம்பந்தப்பட்ட அதிகாலை வல் ஃபஜ்ர், அதே போன்று வல்லுஹா, வல்லஸ்ர், வல்லைல், இது போன்று காலத்தோடு சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு பகுதியின் மீதும் அல்லாஹ் சத்தியமிட்டு கூறுகின்றான். காரணம், காலம் என்பது அந்தளவு முக்கியமானது. காலம் என்பது அந்தளவு முக்கியமானது. அன்பார்ந்த சகோதரர்களே, அதே போன்று நாங்கள் பார்க்கின்றோம், உலகத்திலேயும் அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் நேரம் முக்கியமானது என்பதாக. எனவே தான் நாங்கள் பார்க்கலாம், எங்கு சென்றாலும் அங்கே டைம் பார்க்க முடியுமாக இருக்கிறது. நாங்கள் பஸ்களிலே சென்றாலும், மோட்டார் பைக்கிலே போனாலும், அதே போன்று போன் எடுத்தாலும், கம்ப்யூட்டர் எடுத்தாலும், லேப்டாப் எடுத்தாலும், நாங்கள் ட்ரெயின் ஸ்டேஷன்களுக்கு போனாலும் எல்லா இடத்திலேயும் நேரத்தை அங்கே காட்சிப்படுத்தி கொண்டிருப்பார்கள். காரணம், நேரம் அந்தளவு முக்கியம். ஆனால் அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் அதை பயன்படுத்துகின்றோமா என்பதுதான் முக்கியமான கேள்வியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அதனால் தான் சொல்லுவார்கள், கடிகாரத்திலே ஓடுவது முள் அல்ல, அது உன்னுடைய வாழ்க்கை என்பதாக. அங்கே ஓடக்கூடிய செகண்ட்கள் நிமிடங்களாக மாறுகின்றன, நிமிடங்கள் மணித்தியாலங்களாக, மணித்தியாலங்கள் நாள்களாக, நாள்கள் வாரங்களாக, வாரங்கள் மாதங்களாக, மாதங்கள் வருடங்களாகி அதுதான் நம்முடைய வாழ்க்கையாக மாறுகிறது. எனவே நாங்கள் வீணாக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக காணப்படுகிறது. நாங்கள் கடந்து விட்ட அந்த பகுதிகளை நாங்கள் ஒருபொழுதும் மீட்டெடுக்கவே முடியாது. வயோதிபரான ஒருவரால் தன்னுடைய அந்த வாலிப பருவத்தை மீட்டெடுக்கவே முடியாது. அன்பார்ந்த சகோதரர்களே, அதே போன்று சென்று விட்ட காலத்தை பற்றி கவலைப்படுவதிலே, அதன் மூலம் நாங்கள் படிப்பினை பெறாவிட்டால் கவலைப்படுவதிலே எந்தவித பயனும் கிடையாது. எனவே சென்ற காலத்தை விட்டுவிட்டு வரக்கூடிய நம்முடைய வாழ்க்கையிலே முன்னால் இருக்கக்கூடிய அந்த காலத்தை நாங்கள் திட்டமிட்டு நல்ல முறையிலே பயன்படுத்துவதற்கு நாங்கள் சிந்திக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள், இகதனிம் ஹம்சன் கபல ஹம்சின், 5 விடயங்கள் உங்களுக்கு வருவதற்கு முன்னால், ஏற்படுவதற்கு முன்னால் 5 விடயங்களை நீங்கள், 5 சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு அதிலே ஒன்றாக சொன்னார்கள், ஃபராகக கபல ஷுக்லிக், உங்களுக்கு வேலை பளுக்கள் ஏற்படுவதற்கு முன்னால் உங்களுடைய ஓய்வு நேரத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள் என்பதாக சொன்னார்கள். அதே போன்று சொன்னார்கள், உங்களுக்கு நோய் வருவதற்கு முன்னால் உங்களுடைய ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக
சொன்னார்கள், உங்களுக்கு வயோதிகம் ஏற்படுவதற்கு முன்னால் உங்களுடைய வாலிப பருவத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இதிலே காலத்தோடு சம்பந்தப்பட்ட நம்முடைய ஓய்வு நேரம் குறிக்கப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நாங்கள் ஓய்வில்லாத நேரங்களிலே கடுமையாக பிஸியாக இருக்கின்ற நேரத்திலே நாங்கள் ஓய்வு நேரத்தை தேடுகின்றோம், பலரிடம் முறையிடுகின்றோம். எனக்கு ஓய்வே இல்லை, கடும் பிஸியாக இருக்கின்றேன் என்று பலரிடம் முறையிடுகின்றோம். ஆனால் ஓய்வு நேரம் வந்ததும் அதை நாங்கள் வீணடிக்கின்றோம். நபிகளார் அதே போன்று குறிப்பாக சொன்ன ஒரு விடயம், உங்களுக்கு வயோதிகம் ஏற்படுவதற்கு முன்னால் உங்களுடைய வாலிப பருவத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக. ஏன் அவ்வாறு சொன்னார்கள்? அன்பார்ந்த சகோதரர்களே, வயோதிப காலத்திலே அமல்கள் செய்வதற்கு மிகவும் கஷ்டமாக இருக்கும். நீண்ட நேரம் கியாமுல் லைல் தொழுவதற்கு கஷ்டமாக இருக்கும். நீண்ட நேரங்கள் குர்ஆன் ஓதுவதற்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் வாலிப பருவத்திலே உடல் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கின்ற காலப்பகுதியிலே, மிகவும் சக்தியோடு இருக்கின்ற அந்த காலப்பகுதியிலே எவ்வளவு நேரமாக இருந்தாலும் நின்று கொண்டு கியாமுல் லைல் தொழ முடியுமாக இருக்கிறது. அதே போன்று குர்ஆன் ஓதற்கு முடியுமாக இருக்கின்றது. இரவு நேரங்களிலே விழித்து குர்ஆன் ஓத முடியுமாக இருக்கிறது. ஆரோக்கியத்தோடு இருக்கின்ற காலத்திலே, வாலிபர்களாக இருக்கின்ற காலத்திலே. ஆனால் வயோதிகத்தை அடைந்து விட்டால் அல்லது நோயாளியாக மாறிவிட்டோம் என்று சொன்னால் அங்கே அந்த கியாமுல் லைல் தொழுவதற்குரிய ஆசை இருந்தாலும் நம்முடைய உடம்பு இடம் கொடுக்காது. நேர காலத்தோடு ஓய்வெடுக்க வேண்டும், நேர காலத்தோடு தூங்க வேண்டும் என்று மனது சொல்லும். அதே போன்று எவ்வளவுதான் குர்ஆன் ஓத வேண்டும் என்று ஆசை இருந்தாலும் அங்கே குர்ஆன் ஓதற்கு கஷ்டமாக இருக்கும். உடல்நிலை சரியில்லை, வருத்தமாக இருக்கிறது என்று சாய்ந்து கொள்ள முயற்சிப்போம். அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே நாங்கள் நம்முடைய இந்த ஆரோக்கியமான இந்த வாலிப பருவத்தை நாங்கள் நல்ல முறையிலே பயன்படுத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நன்மை என்ன தெரியுமா? நாங்கள் நோய்வாய்ப்பட்டு நமக்கு அந்த அமல்களை செய்ய முடியாமல் இருக்கின்ற காலத்திலேயும் அல்லாஹ் நாங்கள் அந்த செய்ததை போன்ற நன்மையை தருவான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா மரிலல் அப்து அவு சாஃபர, ஒரு அடியான் நோய்வாய்ப்பட்டால் அல்லது பிரயாணம் போனால், நோயோடு இருக்கின்ற நேரத்திலே, ஆரோக்கியமாக உள்ள நேரத்திலே செய்தது போன்ற அமல்கள் செய்ய முடியாது. அதே போன்று பயணம் செய்தோம் என்று சொன்னால் ஊரிலே இருக்கின்ற நேரத்திலே செய்வது போன்ற அமல்கள் செய்ய முடியாது. நபியலார் சொன்னார்கள், இதா மரிலல் அப்து அவு சாஃபர, ஒரு அடியான் நோய்வாய்ப்பட்டால் அல்லது பயணம் போனால், குதிபலஹு மா கான யஅமலு ஸஹீஹன் முகீமன், அவன் ஆரோக்கியத்தோடு இருக்கின்ற நேரத்திலே செய்தது போன்று நன்மை அவனுக்கு எழுதப்படும். அதே போன்று முக்கியமா ஊரிலே இருக்கின்ற நேரத்திலே செய்தது போன்ற நன்மைகள் அவனுக்கு எழுதப்படும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் ஊரிலே இருக்கின்ற நேரத்திலே அமல் செய்து நாங்கள் பயணமுடைய நேரத்திலே அவைகளை விட்டுவிட்டோம் என்றால், நாங்கள் விட்டாலும் நாங்கள் ஊரிலே இருக்கின்ற பொழுது அதை செய்ததால் அல்லாஹ் அந்த பயணத்திலேயும் நாங்கள் அந்த அமல்களை செய்தது போன்று நமக்கு நன்மைகளை எழுதுவான். நாங்கள் வாலிபத்திலே இருக்கின்ற நேரத்திலே ஆரோக்கியத்தோடு இருக்கின்ற காலத்திலே அமல்களை செய்தோம் என்று சொன்னால், நாங்கள் வயோதிபத்தை அடைந்ததன் பிறகு நோயாளியாக மாறியதன் பின்னால் செய்யாவிட்டாலும் நாங்கள் செய்ததை போன்ற நன்மைகளை அல்லாஹ் தருவதற்கு காத்து கொண்டிருக்கின்றான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆரோக்கியத்தை அதே போன்று ஓய்வு நேரங்களை நாங்கள் பயன்படுத்தி அதிகமான அமல்களிலே ஈடுபட வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, அதே போன்று நாங்கள் இந்த நம்முடைய நேரம் எதன் மூலம் வீணாகுவது என்று தெரிந்து அவைகளை விட்டும் நாங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சில நண்பர்கள் இருப்பார்கள், அவர்களுக்கு நேரம் அதிகமாக இருப்பதால் நம்மோடு வந்து கதைத்து தேவையில்லாதவைகளை எல்லாம் கதைத்து நம்முடைய நேரத்தையும் திருடக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படியாப்பட்ட நண்பர்களை இனம் கண்டு நாங்கள் அவர்களை விட்டும் தூர விலகி வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர்களுடைய நேரத்தையும் வீணாக்கி நம்முடைய நேரத்தையும் வீணாக்கி விடுகின்றார்கள். சில நேரத்திலே நாங்கள் சில நேரங்களை வைத்திருப்போம், இந்த நேரத்திலே ஓத வேண்டும், இந்த நேரத்திலே இந்த திக்ரை செய்ய வேண்டும், இவ்வளவு ஜுது ஓத வேண்டும் என்று நேரத்தை நினைத்து வைத்துக் கொண்டிருப்போம். அந்த நேரத்திலே எதிர்பாராம நம்முடைய ஒரு நண்பர் வந்து நம்மோடு பேச்சு தருவார். பாதையோரங்களிலேயா இருக்கலாம், பள்ளியிலேயாக இருக்கலாம். அந்த நேரத்திலே நம்முடைய பெருமதியான அந்த அரை மணி நேரம் 20 நிமிடங்கள் நமக்கு வீணாகி போய்விடும். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படியான சந்தர்ப்பங்களை நாங்கள் ரமலானிலே தவிர்த்து கொள்ள வேண்டும். என்றளவு நாங்கள் நேரத்தை நல்ல முறையிலே பயன்படுத்த முயற்சி செய்ய வேண்டும்.
அதே போன்று சோசியல் மீடியாக்களின் மூலமாக இன்று நம்முடைய நேரங்கள் நிறையவே வீணாகிவிடுகின்றன. ஏதாவது ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஃபேஸ்புக்கை திறப்போம் அல்லது வாட்ஸ்அப்பை பார்ப்போம். அந்த நேரத்திலே ஒரு நிமிடத்துக்காக வேண்டி நாங்கள் திறந்திருப்போம், ஒரு மெசேஜை பார்ப்பதற்காக வேண்டி வாட்ஸ்அப்பை திறப்போம். ஆனால் அதன் பிறகு நம்முடைய உள்ளத்திலே ஷைத்தான் எந்த எண்ணத்தை போடுவான், அடுத்த வீடியோவையும் பாரு, அடுத்த மெசேஜ்களையும் பாரு, அவ்வாறே ஃபேஸ்புக்கை நாங்கள் பார்த்து கொண்டே இருப்போம். அவ்வாறே அதிலே வரக்கூடிய வீடியோக்களை பார்ப்போம். அதே போன்று வாட்ஸ்அப்பிலே பலருடைய ஸ்டேட்டஸ்களை நாங்கள் பார்த்து கொண்டே செல்வோம். அதன் பிறகு நமக்கே தெரியாமல் அங்கு 20-25 நிமிடங்கள் வீணாகிவிடும். அதன் பிறகு குர்ஆனை எடுத்தால் ஓத முடியாது, திக்ர் செய்வோம் என்று பார்த்தால் அங்கே களைப்பாக இருக்கும். அந்த நம்முடைய நேரம் வீணாகிவிடுகின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, இது போன்று நாங்கள் இந்த நேரங்களை வீணாக்குவதை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று முக்கியமான ஒரு விடயம்தான் அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் நம்முடைய நேரத்தை வீணாக்குவதே கூடாது. நம்முடைய நேரத்தை வீணாக்குவதை விட்டே நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்று நாங்கள் பல நூற்றுக்கணக்கானவர்களுடைய நேரத்தை வீணாக்கக்கூடிய ஒரு செயலை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் வீணாக்குவதென்றால் நம்முடைய ஒருவருடைய நேரத்தை மாத்திரம் வீணாக்குகின்றோம். அதுவே கூடாது, தவிர்த்து கொள்ளப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது. ஆனால் இன்று சிலர் என்ன செய்கின்றார்கள், பல நூற்றுக்கணக்கானவர்களுடைய அந்த பெருமதியான நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கின்றார்கள். எவ்வாறு என்று சொன்னால் அன்பார்ந்த சகோதரர்களே, திருமண விருந்துகளிலே அங்கே வீணாக்கப்படுவதை நாங்கள் காண்கின்றோம். அங்கே திருமண விருந்துகளுக்காக வந்திருப்பார்கள், வலிமாவுக்கு வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் வந்திருப்பார்கள். ஆனால் அவர்களுக்குரிய அந்த உணவை வைக்காமல் அங்கே அனைவரும் வந்து சேரும் வரை, அந்த ஹோல் ஃபுல்லாகும் வரை, அல்லது ஒரு 9 மணி ஆகும் வரை அவர்களுக்குரிய உணவை வைக்காமல் அனைவரையும் காக்க வைத்துக் கொண்டிருப்பார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒருவருடைய இருவருடைய நேரம் அல்ல, பல நூற்றுக்கணக்கானவர்களுடைய நேரம் அங்கே வீணாக்கப்படுகிறது. அதிலே பல வயோதிபர்கள் இருப்பார்கள், சாப்பிட்டு விட்டு நேர காலத்தோடு தூங்க வேண்டும் என்று வந்தவர்கள் இருப்பார்கள், நோயாளிகள் மருந்து குடிக்க வேண்டியவர்கள் இருப்பார்கள். அதே போன்று பகல் நேரங்களிலே நேரத்தை வீணடிக்கும் நேரத்திலே கடையிலே வேலை செய்யக்கூடியவர்கள், அவருடைய பஸ் இடத்திலே நான் அரை மணி நேரத்திலே வந்துவிடுகிறேன் என்று வந்தவர்கள் இருப்பார்கள். அல்லது கடையிலே வேலை செய்யக்கூடிய 2 பேருக்கும் அழைப்பு இருக்கும், நீங்கள் பேய்த்துவிட்டு வாருங்கள் நான் வருகின்றேன் என்று ஒருவரை முந்தி அனுப்பியிருப்பார்கள். ஆனால் அவர்களை நாங்கள் காக்க வைக்கின்ற நேரத்திலே அவர்களுடைய அந்த பொறுமதியான நேரத்தை நாங்கள் வீணடித்து கொண்டிருக்கின்றோம், திருடி கொண்டிருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, அங்கே வந்தவர்கள் விருந்தாளிகள், விருந்து போட்டவருக்கு துவா செய்ய வேண்டியவர்கள் என்ன செய்கின்றார்கள், துவாவுக்கு மாற்றமாக திட்டக்கூடியவர்களாக, பதுவா செய்யக்கூடியவர்களாக மாறிவிடுகின்றார்கள். இதை யார் ஏற்படுத்துகிறது? அந்த உணவை கொடுக்கக்கூடியவர்கள். அவர்களே தான் அவர்களுக்குரிய துவாவை பதுவாவாக மாற்றிக்கொள்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் லைஃபஹு. யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் விசுவாசம் கொள்கிறார்களோ அவர்கள் விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தட்டும் என்பதாக சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, லேசான விடயம் அல்ல. நபி அவர்கள் சொல்லியுள்ளார்கள், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் விசுவாசிப்பவர்கள் சொன்னால் அல்லாஹுடைய அந்த வல்லமையை அறிந்தவர்கள், அல்லாஹுடைய குதிரத்தை அறிந்தவர்கள், அல்லாஹுடைய வேதனையை பற்றி அறிந்தவர்கள், மறுமை நாளுடைய அந்த அமளி சுமலிகள், கேள்வி கணக்குகள், விசாரணைகளை எல்லாம் பற்றி தெரிந்தவர்களாக இருந்தால் அவர்கள் விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தட்டும் என்பதாக சொல்லியுள்ளார்கள். என்றால் விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தாவிட்டால் அவருடைய நிலை மிகவும் மோசம் என்பதை தான் இதில் நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறியிருக்கின்றான், நப்பி இபாதி அன்னி அனல் கஃபூர் ரஹீம். நபியே, என்னுடைய அடியார்களுக்கு சொல்லுங்கள், அனல் கஃபூர் ரஹீம், நான் மிகவும் இரக்கமுடையவன், பாவங்களை மன்னிக்க கூடியவன் என்பதை சொல்லுங்கள் என்பதாக கூறிவிட்டு அடுத்த வசனத்தில் என்ன சொல்கின்றான், வ அன்ன அதாபி ஹுவல் அதாபுல் அலீம். என்னுடைய வேதனை இருக்கிறதே அது லேசானது அல்ல, ஹுவல் அதாபுல் அலீம், அதுதான் மிகவும் நோவினையான வேதனை என்று நபியே நீங்கள் என்னுடைய அடியார்களுக்கு சொல்லுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறியிருக்கின்றான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த விடயத்திலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, வரக்கூடிய அந்த ரமலான் மாதத்திலே இந்த நேரத்தை நல்ல முறையில் பயன்படுத்தக்கூடியவர்களாக மாறுவோமாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதரர்களே, அதே போன்று
நாங்கள் வரக்கூடிய அந்த ரமலானிலே இயன்றளவு தொழுகைகளுக்காக நேரகாலத்தோடு வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இயன்றளவு பாங்கு சொல்வதற்கு முன்னால் நாங்கள் வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் பலருக்கு பல கடைகளிலே வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் ரமலான் காலத்திலே அவர்களுக்கு ஒரு விசேட ஓய்வுகள் கொடுக்கப்படுவதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் பள்ளிக்கு வருகின்ற நேரத்திலே ஒரு 5 நிமிடம் நேரத்தோடு வந்தால் நமக்கு பல நன்மைகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த தொழுகையோடு வரக்கூடிய சம்பந்தப்பட்ட பல விடயங்களுக்கு மகத்தான கூலிகளை வைத்திருப்பதை நாங்கள் காண்கின்றோம். நாங்கள் பள்ளிக்கு நேர காலத்தோடு வந்து வுலு செய்தோம் என்று சொன்னால் பரிபூரணமான முறையிலே நாங்கள் வுலு செய்ய சந்தர்ப்பம் கிடைக்கும். நாங்கள் தொழுகை நடத்துகின்ற நேரத்திலே வந்தால் ஜமாத் மிஸ் ஆகிவிடக்கூடாது, இந்த ரகாத் மிஸ் ஆகிவிடக்கூடாது என்பதற்காக அவசரமாக வுலு செய்து கொண்டு வருகின்றோம். ஆனால் நாங்கள் பாங்கு சொல்வதற்கு முன்னரே பள்ளிக்கு வந்தோம் என்றால் மிகவும் அமைதியாக அனைத்து சுன்னாக்களையும் பேணி வுலு செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன தெரியுமா? நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியான் வுலு செய்கின்ற நேரத்திலே முகத்தை கழுவுகின்ற நேரத்திலே அவன் முகத்தால் செய்த பாவங்கள் அவ்வாறே தண்ணீரோடு அவைகளும் இல்லாமல் போய்விடுகின்றன. கைகளை கழுவின நேரத்திலே கைகளால் செய்த பாவங்கள் இறுதி சொட்டோடு சென்று விடுகின்றன. காலை கழுவின நேரத்திலே காலால் செய்த அந்த பாவங்கள் சென்று விடுகின்றன. எந்த அளவுக்கு என்றால் அவன் அழகிய முறையிலே வுலு செய்து முடிக்கின்ற நேரத்திலே ஹத்தா யஹ்ருஜ நகியம் மினல் ஸுனூப், பாவங்களை விட்டும் தூய்மையானவனாக அவன் வெளியேறி விடுகின்றான் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று நாங்கள் வுலு செய்ததன் பிறகு துஆவை ஓதினோம் என்று சொன்னால் நபி அவர்கள் சொன்னார்கள், இல்லா ஃபுத்தியத் லஹு அப்வாபுல் ஜன்னா, அவருக்கு சுவர்க்கத்துடைய 8 வாயில்களும் திறக்கப்படும். யதுஹுலு மின் ஐஹா ஷாஅ, எதன் மூலம் விரும்புகிறாரோ அந்த வாயில் மூலமாக அவருக்கு செல்லலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, அவசரமாக வுலு செய்தால் ஜமாத்தை பிடிக்க வேண்டும், அந்த ரக்காத்தை பிடிக்க வேண்டும் என்று ஓடி வருகின்ற நேரத்திலே இந்த துஆ நமக்கு யாபகத்துக்கு வருமா அல்லது ஓதத்தான் முடியுமான்னு கேட்டால் முடியாது. நாங்கள் நேரகாலத்தோடு வந்தோம் என்றால் இந்த துஆவையும் நமக்கு ஓதக்கூடியதாக ஓத முடியுமாக இருக்கிறது. அதே போன்று தஹிய்யத்துல் வுலு செய்தோ விட்டு 2 ரக்காத்துகள் சுன்னத் தொழுவது, வுலுவுடைய காணிக்கை தொழுகை தொழுவது, இதற்குரிய நன்மை என்ன? நபி அவர்கள் சொன்னார்கள், யாராவது அழகிய முறையிலே பரிபூரணமாக வுலு செய்தால் வுலு செய்ததன் பிறகு அதாவது இஹ்லாஸோடு ஹுஷூஹுலுவோடு 2 ரக்காத்துகள் சுன்னத் தொழுவாராக இருந்தால், பயபக்தியோடு 2 ரக்காத்துகள் தொழுவாராக இருந்தால் இல்லா வஜபத் லஹுல் ஜன்னா, அவருக்கு சுவர்க்கம் கட்டாயமாகி விடுகிறது என்பதாக சொன்னார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, எவ்வளவு பெரிய நன்மைகள், எவ்வளவு பெரிய நன்மைகளை அல்லாஹ் நமக்கு தருவதற்கு காத்து கொண்டிருக்கின்றான். வுலுவுடைய இந்த தஹிய்யத்துல் வுலு, அதே போன்று நமக்கு சில சந்தர்ப்பங்களிலே நேரகாலத்தோடு வந்தால் பாங்கு சொல்வதற்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கும். நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? பாங்கு சொல்வதனுடையவும் முன்சப்புடையவும் நன்மைகளை அறிவார்களாக இருந்தால் சீட்டு குலுக்கி தான் அதற்குரிய சந்தர்ப்பம் கிடைப்பதாக இருந்தாலும் விட்டுவிடாமல் மாதத்துக்கு ஒரு முறையாக இருந்தாலும் எனக்கும் ஒரு சந்தர்ப்பம் தாருங்கள் என்று பெற்றுக்கொள்வார்கள் என்பதாக நபி அவர்கள் அந்த கருத்துப்பாடு சொல்லியுள்ளார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, சில சந்தர்ப்பத்திலே அந்த நன்மையையும் நமக்கு பெற்றுக்கொள்ளலாம். அதே போன்று பாங்குக்கு துஆ சொல்லக்கூடிய பாங்கு துஆ ஓதக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். பாங்கு சொல்கின்ற நேரத்திலே பாங்குக்கு பதில் சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். அதற்குரிய நன்மை என்ன? நபி அவர்கள் சொன்னார்கள், ஹல்லத் லஹு ஷஃபாஅத்தி யௌமல் கியாமா, அவர்களுக்கு மறுமையிலே என்னுடைய ஷஃபாஅத் கிடைக்கும் என்பதாக சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த மறுமையினால் அமளி சுமளி நிறைந்த நாள், ஒவ்வொரு பெற்றோர்களும் பிள்ளைகளை விட்டு விரண்டோடுவார்கள், சகோதரர்களை விட்டு விரண்டோடுவார்கள், தாய் தந்தையர்களை விட்டு விரண்டோடுவார்கள். ஒவ்வொருவரும் யா நஃப்ஸி என்று ஓடக்கூடிய நாளையிலே நமக்காக பரிந்து பேசக்கூடியவர்கள் நபிகளார் மாத்திரம்தான். அந்த நேரத்திலே அந்த ஷஃபாஅத் நமக்கு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் பாங்குக்கு பதில் சொல்ல வேண்டும், பாங்கு துஆ ஓத வேண்டும், நபி அவர்களுக்கு வசீலாவை கேட்க வேண்டும். இந்த சந்தர்ப்பம் நாங்கள் பள்ளிக்கு நேர காலத்தோடு வந்தால், பாங்கு சொல்வதற்கு முன்னர் வந்தால் அந்த சந்தர்ப்பமும் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று முதல் சஃபிலே தொழக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, பள்ளிக்கு 100 பேர் வந்தால் 200 பேர் வந்தாலும் முதல் சஃபிலே தொழ முடியாது. ஒரு 25-30 பேருக்கு தான் அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும். அந்த 25-30 பேரிலே ஒருவராக நாங்கள் மாறக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். எப்பொழுது? பாங்கு சொல்வதற்கு முன்னால் நேர காலத்தோடு பள்ளிக்கு வந்தால். அதே போன்று அன்பார்ந்த சகோதரர்களே,
நேரகாலத்தோடு வந்தோம் என்று சொன்னால் முன் சுன்னத்துக்கள் அதை தொழக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். நபி அவர் சொன்னதாக ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர் சொன்னார்கள், யார் ஒவ்வொரு நாளும் 12 ரக்காத்கள் சுன்னத் தொழுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்திலே ஒரு வீட்டை கட்டுகிறான் என்பதாக சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, அதே போன்று பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடையிலே நமக்கு துவா கேட்க முடியும். நபி அவர்கள் சொன்னார்கள், லா யுரத்து துவா பைனல் அதானி வல் இகாமா, பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடையிலே கேட்கப்படக்கூடிய துவா ஒப்புக்கொள்ளப்படும், மறுக்கப்பட மாட்டாது என்பதாக சொன்னார்கள். இவ்வளவு நன்மைகளை நமக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நாங்கள் பாங்குக்கு முன்னால் பள்ளிக்கு வருவது. அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் வைத்தியர்களை காட்ட சென்றால், சென்னனிங்காக சென்றால் அல்லது ட்ரெயினிலே செல்வதற்காக சென்றால் அங்கே பல மணி நேரங்களுக்கு முன்னால், பல நிமிடங்களுக்கு முன்னால் நாங்கள் அங்கே போய் காத்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, ஆனால் அதிலே உலக லாபம் மட்டும்தான் கிடைக்கும். சில டாக்டர்களிடத்திலே சென்று அரை மணி நேரத்துக்கு முன்பே நாங்கள் சென்று விடுகின்றோம். அதே போன்று சில இடங்களுக்கு செல்வதாக இருந்தால் நேரகாலத்தோடு சென்று அங்கே இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு 5 நிமிடம் முன்னராக நாங்கள் பள்ளிக்கு வந்தோம் என்றால் அனைவருக்கும் பாங்க சொல்லக்கூடிய நேரங்கள் தெரியும். 5 நிமிடங்கள் முன்னதாக வந்தால் இவ்வளவு பெரிய நன்மைகளை அடைந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த சந்தர்ப்பம் ஏனைய காலங்களிலே கிடைப்பது கஷ்டமாக இருந்தாலும் ரமலானிலே நமக்கு பெற்றுக்கொள்ள முடியுமாக இருக்கிறது. அனைத்துவருக்கும் கடைகளிலேயும் ஓஃப் கொடுப்பார்கள், நேரம் கொடுப்பார்கள், சந்தர்ப்பம் கொடுப்பார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த விடயத்திலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த ரமலானை நாங்கள் நல்ல முறையிலே திட்டமிட்டு கழித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்பக்கூடிய முறையிலே கழித்து அந்த நன்மைகளை பெற்று சொர்க்கத்தை அடைவதற்கு முயற்சி செய்வோமாக. அதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.